சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்காக சேர்த்து வச்ச பணம், கோகிலா கழுத்துல இருக்கிற செயின், இதெல்லாம் கொடுத்து தான் என் கைக்கு ஒரு மோதிரம் போடணுமா? அப்படி என்னங்க அவசியம் வந்துச்சு? அது இல்லைங்க அம்மா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, கொடுங்க இப்படி. அகிலா, கோகிலா, எல்லாரும் இப்படி கொஞ்சம் வரீங்களா? நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேங்க, ஆனா அம்மா தான் கேட்கல. அக்கா வாங்கத்த. என்னக்கா? என்னத்த இதெல்லாம்? இல்ல மாப்ள, செய்ய வேண்டிய முறை இந்த பணத்தை வச்சு ஒரு தங்க மோதிரம் வாங்கி போட்டுப்பீங்கன்னு தான் கொடுத்தேன். அத்த, ஒரு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா சம்பந்தி வீட்டுல சில சம்பிரதாயங்கள் எதிர்பார்ப்பாங்க தான். நீங்களும் அதை முறை செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா நம்ம வீட்டுல நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையா அத்த. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அப்படி இல்ல மாப்ள, கல்யாணத்துல இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். மாப்பிள்ளைக்கு வெள்ளி மோதிரம் போட்டாங்கன்னா அது உங்க வீட்லயும் ஒரு மாதிரியா இருக்கும். அதனாலதான் தங்க மோதிரம் கொடுத்தாங்கன்னு ஒரு கௌரவமா இருக்கும்ல. தயவு செஞ்சு மறுபடி இதே மாதிரி பேசிய மனசை சங்கடப்படுத்தாதீங்க அத்த. மாமா, நீங்க ஒன்னும் சங்கடப்படாதீங்க மாமா. நீங்க அக்காவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மோதிரம் எடுத்துருவாங்க. மாமா, வேணா ஒண்ணு பண்ணலாமா? நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் செலக்ட் பண்ணுவோமா? முதல்ல அந்த பணத்தை எடுத்து உள்ள வைங்க. இந்தம்மா, இந்த காலேஜ் ஃபீஸ் எப்படி? இங்க வா, இங்க புடி. இந்தா, கழுத்துல இந்த செயினை போடு. மாமா, கையில வாங்கி செயினை போடு. போடு. ஆ சரிங்க மாமா. இதை பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த நகை பணம் இதுக்கெல்லாம் என்னைக்குமே நான் ஆசைப்பட்ட ஆள் கிடையாது. நான் உழைச்சி சம்பாதிச்ச பணத்திலே நான் எனக்குன்னு ஒரு நகை வாங்கி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டதில்ல. அப்படி இருக்கிறப்போ இன்னொருத்தரோட உழைப்புல நான் அதெல்லாம் செய்வேன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாம அகிலாவோட காலேஜ் ஃபீஸ் பணத்தையும் கோகிலாவோட கழுத்துல இருக்கிற செயினையும் வச்சு நான் எனக்குன்னு ஒரு மோதிரம் போட்டுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே இல்லை. ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டீங்க? இதை பாருங்க அத்தை, உங்ககிட்ட தான் வெள்ளி மோதிரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அதை போடுங்க போதும். எங்க வீட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். மீனாட்சி, மாப்பிள்ள தம்பி பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். உனக்கு கிடைச்சிருக்கிறது மருமக இல்ல, மகன். பெத்த புள்ள கூட இவ்வளவு பொறுப்பா உரிமையா பேசாது. இப்படி ஒரு மருமக புள்ள கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மீனாட்சி. இல்லக்கா, அத நாம செய்யலனா அத்தை, நீங்க அதை கொடுங்க. இந்தாங்கப்பா. கோகிலா, அந்த ஸ்பேர் எல்லாத்தையும் எடுத்து வா. ஓகே மாமா. இந்தாங்க.
ரொம்ப சிரமப்படுறீங்களே. நான் வேணும்னா ஃபோன் பண்ணி எலக்ட்ரீஷியனை வர சொல்லட்டுமா? ஆஹா, நானே பட்டுக்கிறேன். ம். மாப்பிள தம்பி, ம். இதுக்கு முன்னாடி தண்ணி கேன் மாத்தி போடுறது, குண்டு பல்பு மாட்டுறது, இந்த வண்டிய மேல ஏத்துறதுனா கூட மீனாட்சி யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கோம். இனிமே மாப்பிள தம்பி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லா வேலையும் நம்ம தலையில வச்சிருவாங்களோன்னு பயப்படாதீங்க மாமா. மாமா ரொம்ப நல்லவருடி, அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? இப்ப போடு. மாமா, என்னாச்சுங்க? இல்ல, கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு. ஐயோ, நான் பாக்குறேனே. இல்ல பரவாயில்ல, ஒரு சரியா. நிமிஷம் இருங்க, நான் பாக்குறேன். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போப்பா.